friends, Naram. Today we Excel tutorial ஒரு small project பத்தி தான் நாம பார்க்க போறோம். அந்த project நான் Excel VBA யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதுல நான் எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி இதுல கோடிங் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்றத நாம பார்ப்போம். இது 2 or 3 பார்ட் வரும். மோஸ்ட் ஆஃப் லேர்னர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you guys. இதுவரைக்கும் HHRM கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவிற்கு கீழ் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்க. அப்படியே இந்த ஹால் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இந்த ஷோ பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த VBA விஷுவல் பேசிக் யூசர் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஃபுல் டிஸ்பிளே பாருங்க. இதில் வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் செட்டிங்ஸ் இதில் வந்துட்டு நான் VBA யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய டேட்டாவை வந்துட்டு இதில் டேட்டா ஃபீட் பண்ணுற மாதிரி இதில் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ கம்பெனி ரன் பண்ணுற ஸ்மால் ஃபேம்ஸ் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கோர் லெவல் அந்த மாதிரி கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இது இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ஒரு எம்ப்ளாயீஸ் டேட்டாவை அவங்க வந்துட்டு பக்கம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள் சம் எம்ப்ளாயீஸ் டீட்டெயிலில் pages 1, pages 2, pages 3, pages 4 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் கீபோர்ட் கொடுத்து சர்ச் என்ஜின் கொடுத்து அதில் வந்துட்டு ஒரு கோம்போ பாக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் சர்ச் பட்டனில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் add, save, reset, close, update, delete, next, back, save, form pick, load அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போர்ஷனில் பாருங்கள் சம்திங் இங்கே ஃபெம் லோகோ கொடுத்துருக்கோம். இந்த ஃபெம் லோகோ அப்படின்ற இந்த இமேஜ் பாக்ஸில் ஸோ உங்களுடைய கம்பெனி நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியுடைய லோகோவை நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோம்போ பாக்ஸில் உங்களுடைய கம்பெனி லோகோவை நீங்கள் வந்து கம்பெனி நேம் இந்த இடத்துல இன்புட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியுடைய அட்ரஸ் இங்கே இன்புட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் பேஜில் உங்கள் டேட்டா பேஸில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஒர்க்கர் ப்ராஜெக்ட் நேம் உங்கள் லேபர் எந்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறாரு. நீங்கள் ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் கோட்ரேஜ் ஸோ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 ஒரு 15 ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. பட் அந்த 10 ப்ராஜெக்டையும் மோஸ்ட்லி நீங்கள் தான் ஆஸ் எ சேஃப்டி சூப்பர்வைசர் ஆர் சேஃப்டி எக்ஸிக்யூட் சேஃப்டி ஆஃபீஸராக நீங்கள் வந்துட்டு ஒரு லேபர்ஸுடைய டேட்டா பேஸை நீங்கள் சம் ரீசனுக்காக நீங்கள் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஒரு ஒர்க்கர் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இது வந்து லிஸ்ட் பாக்ஸ். இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நான் பாப்புலேட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நீங்கள் அப்போது அந்த லேபர் எந்த ப்ராஜெக்ட் நேம் அண்ட் கோடில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னும் போது நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸ் சீட்டில் போய்ட்டு ஆட் ஆகிக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்டர் நேம் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கர்ஸ் கான்ட்ராக்டர் நேம் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோட்ரேஜ் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த கோட்ரேஜ் கம்பெனி இன்னும் சம் மோர் கான்ட்ராக்டர் கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கோர் லெவல் ப்ராஜெக்ட் அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களுடைய ஒர்க்கு அவங்க பண்ணித்தர மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டர் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் லேபர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க ஒர்க்கை பண்ணுறதுக்காக ஸோ அவங்க கான்ட்ராக்டர் நேமை இங்கே இன்புட் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க்கர் நேமை இங்கே இன்புட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் சைட் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க்கர் சைட் லொக்கேஷன் அந்த ஒர்க்கர் எந்த சைட்டில் ஒர்க் பண்ணுறாரு, எந்த ப்ராஜெக்ட் கோடில் எந்த ப்ராஜெக்ட் நேமில் ஒர்க் பண்ணுறாரு, எந்த கான்ட்ராக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் இந்த ப்ளூ இன்ட்ல இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணுமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஃபெம் நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் அதை செட்டப் பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணிக்கலாம், செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஆஸ் எ எம்ப்ளாயர் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஒரு லேபர் ஐடி கொடுக்கணும். ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஒர்க்கர் ஐடியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடி தான் இங்கே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய நேம் ஒர்க்கர் ஐடி ஒர்க்கர் நேமை இங்கே இன்புட் பண்ணலாம். ஸோ ஒர்க்கர் மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருங்க. ஜஸ்ட் நீங்கள் மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துக்கலாம். இங்கே டேட் ஆஃப் பர்த் இதில் வந்துட்டு நான் டேட் பிக்
அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பிசி டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பில் ஜஸ்ட் கமாண்டை நீங்கள் வந்துட்டு உங்கள் கமாண்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு கோட் ரைட் பண்ணணுமா இருக்கும். ஸோ ஸ்மால் கோட் ரைட் பண்ணணுமா இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் 64 என்ற ஒரு ஆப்ஷனில் சம்திங் எக்ஸ்ட்ரா ஒரு கோடிங்கை ஆட் பண்ணணுமா இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். இந்த ஹைட்டு இது பக்கத்துலேயே நான் ஒரு ஸ்பின் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட் இந்த இதில் இருக்கு பாருங்கள், அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட். ஸோ இது ஸ்பின் பட்டன். இந்த ஸ்பின் பட்டனுக்கு எப்படி கோட் ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். அதே மாதிரி வெயிட்டுக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அப்வேர்ட் அண்ட் டவுன்வேர்ட். இதெல்லாம் இந்த ஹைட், வெயிட், டேட் ஆஃப் பர்த் இந்த மூணையும் கொடுத்துட்டு சேம் டைம் இந்த செக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்துட்டு உங்கள் ஏஜை வந்துட்டு கன்வே பண்ணிடும். அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகிடும். ப்ளஸ் இந்த பிஎம்ஐ அப்படின்ற ஒரு அதையே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பிஎம்ஐ அப்படின்னா உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்கள் ஏஜ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடி கொலஸ்ட்ரால் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதுவே வந்து கொடுத்துடும். ஸோ நெக்ஸ்ட் பிளட் குரூப். இந்த பிளட் குரூப் இந்த கோம்போ பாக்ஸில் டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியோடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் அதிலும் வந்துட்டு டிஃபால்ட் சம் ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கினா போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கருடைய சப்போஸ் நேம். மேரிடு இருந்தால் மேரிடு கொடுத்துட்டு அவங்க சப்போஸ் நேம் கொடுக்க போகிறீங்க. இல்லைன்னா இஸ் நாட் நெசசரி. ஃபாதர்ஸ் நேம் மோஸ்ட் ஆஃப் கம்பல்சரி, மேண்டேட்ரி அண்ட் மதர் நேம். தென் ஒர்க்கர் டெசிக்னேஷன். ஒர்க்கர் வந்துட்டு என்ன ஜாப்காக வந்திருக்காரோ, அவருக்கு என்ன ஜாப் கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அவருக்கு என்ன ஜாப் கன்சர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாப் இங்கே நீங்கள் இன்புட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் அண்ட் எஸ் ஆர் நோ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் செக் பாக்ஸ்ன்னு சொல்லி, இந்த பாக்ஸ் பேர் செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸ்க்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இருந்தால் எஸ் கொடுங்க ஆதார் நம்பர், இல்லைன்னா நோ கொடுங்க. அப்போ அந்த ஆதார் நம்பர் இருந்ததுன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆதார் நம்பரை இன்புட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவைப்படாது. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் மோஸ்ட் ஆஃப் கோர் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப மேண்டட்ரி. ஸோ அதனால் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இஸ்யூ மெடிக்கல் ஃபிட்னஸ். உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்போ இஸ்யூ பண்ணீங்க அப்படின்ற டேட்டை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இன்புட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பிரே ஆகுது அப்படின்ற டேட்டை இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த டேட்டில் கொடுங்க. ஒரு லேபர்ஸ் ஒரு எம்ப்ளாயீஸ் எப்போ வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்ற டேட்டை இங்கே கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ரிசைன் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இண்டக்ஷன். ஒரு கோர் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு லேபர் மோஸ்ட்லி ஒரு இண்டக்ஷன் ட்ரைனிங், ஸ்மால் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன்லேருந்து ஸ்மால் ட்ரைனிங், அந்த கன்சர்ன் ரிலேட்டட், அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடான ஒரு பர்சன் அவங்கள கண்டக்ட் பண்ணுவாங்க. ரீஇண்டக்ஷன் டேட். இண்டக்ஷன் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ரீஇண்டக்ஷன் ஒரு 1 or 2 months சம்திங் விட்டு லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீஇண்டக்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயருடைய இஎஸ்ஐ நம்பர். நெக்ஸ்ட் எம்ப்ளாயருடைய இபிஎஃப் நம்பர். நெக்ஸ்ட் எம்ப்ளாயோடைய காண்டாக்ட் நம்பர் இதில் இன்புட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் இதில் இன்புட் பண்ணுங்கள். அவங்கள எம்ப்ளாயருடைய வியாமெயில் ஜிமெயில் இருந்துச்சுனாலும் இதில் இன்புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயருடைய அட்ரஸ். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் டீட்டர் சென்ஸ்ட்ரி. இதெல்லாம் எப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்ற டேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இன்புட் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். டாக்குமெண்ட் அப்லோட், எம்ப்ளாயீஸுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இதில் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அப்லோட் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, அப்லோட் பண்ணலைன்னா நோ கொடுங்க. இதில் எம்டி இருக்குது, இந்த போர்ஷன் எம்டி இருக்குது. இது வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸ். இதில் நீங்கள் ஒரு டேட்டா வந்துட்டு இந்த டேட்டாவை இந்த இடத்துல சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கேவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ டேட்டா இருந்தாலும் மோஸ்ட்லி இங்கே இந்த லிஸ்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு லிஸ்ட்டை கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இது பிரிண்டிங் செக்ஷன். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ நீங்கள் ஒரு லேபர்ஸுடைய டேட்டாவை டச் பண்ணி எடுத்துட்டீங்க. ஸோ ஹையர் அஃபீஷியலுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும், உங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், இந்த டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அந்த சீட் நம்பர் என்னன்னு எடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சம்திங் இங்கே உங்களுக்கு அந்த எக்ஸல் பேஜுடைய டிஃபால்ட்ஸ் அப்படியே இருக்கணும்னா பிரிண்ட் கைட்லைன்ஸ் அது அப்படியே விட்டுருங்க நேச்சுரலாகவே டிஃபால்ட்டாகவே. இல்லை அது வேண்டாம், அந்த கைட்லைன் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் போதும், அந்த கைட்லைன் டிசஃபர் ஆகிடும். பிரிண்ட் 1 ஆப்ஷன், பிரிண்ட் 2 ஆப்ஷன், இது பிரிண்ட் ப்ரீவியூ இங்கேயே செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயீஸ் டேட்டா பேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் ஒரு கோர் லெவலில் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.